கடந்து வந்து கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் தந்த நல்ல கிருபைக்காக அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் இது கர்த்தர் நமக்கு உண்டு பண்ண நாளிலே களி கூர்ந்து மகிழ கடவும் என்று சொல்கிற கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த நாளிலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இது இது சந்தோஷம் சமாதானமான இது கர்த்தர் நமக்கு தந்த நாளதிலே நாம் களி கூர்ந்து மகிழ்ந்து கர்த்தரை துதிக்க கடவும். இந்த நாளிலும் நல்ல கர்த்தரை துதித்து பாடத்தக்கோன கர்த்தர் நமக்கு தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு எல்லாம் லேசான காரியம். நம்முடைய தேவன் மகா பெரிய தேவன், மகத்துவத்தில் ராஜா. அவருக்கு என்ன செய்வதும் அவருக்கு லேசான காரியம். பலன் உள்ளவனுக்கானாலும் பலன் இல்லாதவனுக்கு ஆனாலும் யாருக்கும் அவருக்கு உதவி செய்து மிக லகுவான காரியம். அதான் இந்த நாளில் நம்ம பாடணும். அதற்கு ஏற்றபடி ஒரு வசனத்தை தான் இந்த நாளில் நம்ம வாசிக்க போகிறோம். கடைசி லேட் ஈவினிங்கில் சொன்னதுனால எனக்கு சரியான ப்ரிப்பரேஷன்ஸ் ஒன்றும் பண்ண முடியல. கர்த்தர் ஆவியானவர் தானே பொறுப்படுத்தி இந்த காரியத்தை நடத்தணும். இந்த காலையிலையும் கர்த்தர் எல்லாம் ஒரு முன்குறிப்போடு செய்கிறார். இன்று காலை வேளையிலும் வசனம் வாசித்து கொண்டு இருக்கும்போது இந்த வசனத்தை தான் நான் வாசித்தேன். நாளாகமும் 14, 15, 16 வசன அதிகாரங்களை குறித்து வாசித்து கொண்டு இருக்கும்போது இந்த பலன் உள்ளவனுக்கானாலும் பலன் இல்லாதவனுக்காலும் உமக்கு உதவி செய்த லேசான காரியம் என்று சொல்லி வாசித்து நாங்கள் அதை குறித்து தியானித்து இந்த பாட்டையும் நாங்கள் பாடினோம். பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினோம். அப்போ ஆஃப்டர்நூன் எனக்கு டியூட்டி காரியத்தில் நான் டியூட்டி ரோஸ்டர் நான் ஒர்க்கு செய்து கொண்டிருக்கும்போது தான் திடீர்னு நிஷா கூப்பிட்டு சொன்னா, அப்படி இந்த காரியம் இன்னைக்கு நம்ம எடுக்கணும், அதனால ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஹெசிடேட் பண்ணேன். சரி கர்த்தாவை ஒன்றுமே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணலையே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் கர்த்தரோட ஆவியான உணர்த்தினார். நம்ம சும்மா இல்லை, தெய்வ வசனம் நம்ம வாசிக்கிறது தியானிக்கிறது ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார். இதற்குன்னு ஒரு ப்ரிப்பரேஷன் பெருசாக நமக்கு அவசியம் இல்லை. ஓகே, ப்ரிப்பரேஷன் வேண்டியதான், இருந்தாலும் ஏது சமயத்தில் கர்த்தருடைய வார்த்தை குறித்து சொல்லுறதற்கு ஒரு பயம் இல்லாமல் நம்ம சொல்ல வேண்டும். அதனால பரவாயில்ல, நீ வந்து இந்த நாளில் இதை கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஆவியான் பலப்படுத்தினார். எனக்கு பலனோ சக்தியோ ஒன்றும் இல்லை. கர்த்தர் கிருபையினால் இந்த நாளில் இந்த வசனத்தை வைத்து உங்கள் முன்னாக நிற்கும்படி கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். நம் வாசிக்கிறதற்காக தெரிந்து கொண்ட வசனம் 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அது நான் தமிழில் வாசிக்கிறேன், மலையாளத்தில் நிஷா வாசிப்பாப்பில். 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆசா தன் தேவனாய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். மலையாளத்தில் நிஷா வாசிப்பா. Second Chronicles 14:11. Second Chronicles 14th chapter 11th verse. ആസാ തന്റെ ദൈവമായ യഹോവയെ വിളിച്ചപേക്ഷിച്ചു. യഹോവേ, ബലവാനും ബലഹീനനും തമ്മിൽ കാര്യമുണ്ടായാൽ സഹായിപ്പാൻ നീയല്ലാതെ മറ്റാരുമില്ല. ഞങ്ങളുടെ ദൈവമായ യഹോവേ, ഞങ്ങളെ സഹായിക്കണമേ. നിന്നിൽ ഞങ്ങൾ ആശ്രയിക്കുന്നു. നിന്റെ നാമത്തിൽ ഞങ്ങൾ ഈ പുരുഷാരത്തിന് നേരെ പുറപ്പെട്ടു വന്നിരിക്കുന്നു. യഹോവേ, നീ ഞങ്ങളുടെ ദൈവം, മർത്യൻ നിന്റെ നേരെ പ്രബലനാകരുതേ എന്ന് പറഞ്ഞു. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய கர்த்தருடைய மகத்துவத்தை குறித்துதான் இந்த நேரத்துல டேவிட்டுக்கு மகன் சாலமன், டேவிட் ராஜாவுக்கு மகன் சாலமனுக்கு மகன் ரகபயாமின் மகன் அபியாவோட மகன் ஆசா. 5வது தலைமுறை அவங்க ராஜாவாட்டு இருக்கிறாங்க. அப்போ யூதாவை மாத்திரம் ஆளுகிற இந்த ஆசா ராஜா தான் மிகவும் கர்த்தர் மேல் பிரியம் வைத்து கர்த்தரை நேசித்து அவரோட பார்வைக்கு நல்ல காரியங்களை செய்து உண்மையான மனதோடு அவன் கர்த்தரை சேவித்து கொண்டிருக்கிறான்.
அப்படி இருக்கும்போது அவன் என்ன செய்யறான்னா கர்த்தன் அந்நிய தேவர்கள் எல்லாம் அகற்றி, அந்நிய தேவர்கள் எல்லாம் அந்த கண்ட்ரிலேருந்து அகற்றி விக்கிர தோப்புகளை வெட்டி ஜனங்கள் எல்லாம் கர்த்தரை தேடவும் அவருடைய நியாயப்பிரமாணங்களின்படி கற்பனையின்படி செய்யவும் யூதாவை அவங்களுக்கு கற்பித்து கொடுத்து அப்படி கர்த்தரை குறித்த பயத்தை அவன் அந்த அந்த ஜனங்களுக்குள்ளே போடுகிறான். அப்படி இருக்கும்போது முழு மனதோடு அவன் கர்த்தரை சேவிக்கிறான். தேசம் அவனுக்கு அமைதியாக இருக்கு. கர்த்தரது அமைதியான ஒரு தேசத்தை கொடுக்கிறாரு. சண்டைகள் ஒன்றும் இல்லாம நல்ல சமாதானத்தோடு அவன் அமைதியாக ஜீவனம் பண்ணி அங்குள்ள மக்களை கர்த்தரை தேடும், கர்த்தரை சேவிக்கும் அந்த பயத்துக்குள்ளே அவர்களை வழிநடத்தி அப்படி அந்த சமயத்துல பட்டணங்களை கட்டுகிறான். அவன் நிறைய யுத்த சேனையை பெருக்குகிறான். அப்படி அவன் அமைதியா இருக்கிற நேரத்துல தான் கீழே நம்ம வாசிச்சுட்டு வரும்போது எத்தியோப்பியா ராஜா சேரா என்று சொல்லுகிற எத்தியோப்பிய ராஜா யூதாவுக்கு எதிராக சண்டைக்கு வருகிறார். தேசம் அமைதியா இருக்கிறது. நிறைய யுத்த சேனைகள் எல்லாம் அவன் ரெடி பண்ணியிருக்கான். நிறைய பட்டணங்கள் எல்லாம் கெட்டிட்டான். எல்லா ஜனங்களும் கர்த்தரை சேவிக்கிற நல்ல ஜனங்களாக இருக்காங்க. இவனும் முழு மனதோடு கர்த்தரை ஆராதிக்கிறான். அப்படி இருக்கிற நேரத்துல எத்தியோப்பியா ராஜா இவனோட யுத்தம் பண்ணுறதுக்கு வருகிறான். ஒரு செப்பத்தா என்னும் பள்ளத்தாக்கில் அவன் நிற்கிறான். இவங்களும் அணிவகுத்து போறாங்க. அப்படி இருக்கிற நேரத்துல தான் இந்த ஆசா முழுமையாக அந்த ராஜா கர்த்தரை முழுமையாக நம்பினார். கர்த்தாவே, அப்பொழுதுதான் 11வது வசனத்துல, அப்பொழுது 10வது வசனம், அப்போது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டு, யாருக்கு? இந்த எத்தியோப்பிய ராஜாவுக்கு எதிராக புறப்பட்டு மரேசாவுக்கு அடுத்த செப்பத்தா என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். எல்லா யூதா ஜனங்கள் எல்லாம் இவனுக்கு தலைமையில அணிவகுத்து நிற்கிறார்கள். ஆசா தன் தேவனாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும் என்று சொல்லி அவன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். அவன் கர்த்தர் யார் என்பது தன்னுடைய ஜீவத்திலே அறிந்திருந்தான். அவர் மகத்துவம் உள்ளவர், அவர் தான் எல்லாவற்றையும் செய்கிறவர், அவர் தான் ராஜா, அவருக்கு யாருக்கு உதவி வேணாலும் உதவி செய்ய அவருக்கு லேசான காரியம் என்று சொல்லி அவனுக்கு நல்ல அவன் கர்த்தரை குறித்து உள்ள ஒரு திட்டமான வெளிப்பாடு அவனுக்கு இருந்தது. அந்த வெளிப்பாடின் பேர்ல அவன் அவரையே நம்பி என்ன செய்யறான், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். அப்போதுதான் ஆசா என்ன பண்றான், சேனையை ஆசிரியர். இவ்வளவு பெரிய சேனையை அவன் சேர்த்தான், யுத்த சேனையை அவன் பெருக்கினான், பட்டணங்களை கட்டி நான் இவ்வளவு நாளும் அமைதியா இருந்தேன், எனக்கு நல்ல பலம் இருக்குது, எனக்கு நிறைய சேனை இருக்குது என்று சேனையின் பேர்ல அவன் ஆசிரியிக்காம என்ன செய்தான்னா, கர்த்தரை ஆசிரியத்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவருடைய செயல்களிலே அவன் பயங்கரமா ட்ரஸ்ட் பண்ணலாம். அநேக நேரங்களில் நாம் எல்லாம் அமைதியா இருக்கு, நம்ம நல்லா நமக்கு சேனை பெருகி இருக்குது, நம்முடைய காரியங்கள் எல்லாம் கிளீனா அமைதியா போகுது. அப்படி இருக்க நேரத்துல ஒரு கஷ்டம் வரும்போது அநேக நேரங்களில் நம்ம கர்த்தரை நாடாம திடீர்னு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மனுஷனை நம்புகிற அநேக காரியங்கள் நம்முடைய ஜீவத்திலே உண்டு. அது எல்லாருடைய ஜீவத்திலும் அநேக நேரங்களில் வரும். ஆனாலும் ஆசா தன் சேனை ஆசிரியவிக்கவில்லை, வேற ஒரு காரியத்தை அவன் ஆசிரியவிக்கவில்லை, கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிடுகிறான். அதுபோல இந்த நாளில் நமக்கு கர்த்தர் ஒரு பாடத்தை நமக்கு கற்பிக்கிறார். என்னன்னா, நம் சொந்த பலத்தில் நம்ம ஆசிரியக்க கூடாது. நம்முடைய பலனோ நம்முடைய படிப்போ அல்லது நம்முடைய பணமோ என்ன இருந்தாலும் நம்ம ஒன்றிலும் ஆசிரியிக்காமல் கர்த்தரை ஆசிரித்து எல்லா காரியத்திலும் அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவருடைய தகப்பன் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அதனால அவரை ஆசிரியித்து நான் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும், அவருடைய பலத்திலே நான் ஆசிரியிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் நமக்கு ஒரு பாடமாக இந்த வசனத்திலிருந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து இந்த பெரிய சேனைக்கு முன்பாக நின்று அவன் என்ன செய்யறான், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு யுத்தம் செய்ய ப்ரொசீட் பண்ணி போறாங்க. அப்போ இவ்வளோ பெரிய எத்தியோப்பியா சேனை, அந்த பெரிய சேனை நம்ம யூதா ஜனங்களுக்கு முன்பாகவும் தாசா ராஜாவுக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள் என்று வசனம் சொல்கிறது. அவர்கள் முறிந்தோடி போனார்கள். அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு
இவ்வளோ பெரிய யுத்தத்தை நமக்காக கர்த்தர் நடத்தினார். அதனால அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த சேனைக்குள்ளே புகுந்து அங்கு நிறைய கொள்ளைகளை எடுக்கிறார்கள். அவங்களுக்கு நிறைய கொள்ளைகளை கர்த்தர் கொடுத்து மிகுதியான கொள்ளை கிடைத்தது. சந்தோஷத்தோடு அவங்க திரும்பி வராங்க. மனுஷனை ஆசிரியிக்காமல் அவங்க கர்த்தரை ஆசிரியித்து போனபடினால் அவருடைய மகத்துவமான பலத்திலே ஆசிரியிச்சபடியால் அவங்க மிகுதியான கொள்ளையோடு திரும்பி வருகிறார்கள். நம்முடைய ஜீவிதத்திலும் அநேக நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம்னா நம்முடைய பலத்தை ஆசிரிக்கிறோம். இதெல்லாம் விட்டு நம்ம என்ன செய்வோம், முழு மனதோடு கர்த்தரை ஆசிரிப்போம். சில சமயம் நமக்கு ஒரு வழியே இருக்காது, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னே தெரியாது, இருட்டா இருக்கும், இல்லைன்னா பெரிய பர்வதம் போல உள்ள காரியங்கள் ஃப்ரண்ட்ல நிற்கும். ஆனாலும் நம்ம ஒன்றையும் பொருட்படுத்தாது, என்னுடைய தேவன் இது எல்லாவற்றை விட மேலானவர், எல்லாவற்றையும் தகர்த்து எனக்கு வழி உண்டாக்க போதுமான தேவன், வல்லமையுடைய தேவன் என்பது என்று சொல்லி நம்முடைய தேவனுடைய பலத்துல நம்ம ஆசிரியிச்சு விசுவாசிச்சு முன்னேறி போக வேண்டும். அப்புறம் அடுத்தது 15ஆம் வசனத்துல கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு அவனோடு பேசுகிறார். 15ஆம் வசனம் 2 Chronicles 15:1 கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு அசரியா தீர்க்கதரிசிக்கு பேர் அசரியா, அந்த அசரியாவை கொண்டு என்ன செய்யறாருன்னா ஆசாட்ட பேசுறாரு. நீ முழுமையான மனதோடு நீ கர்த்தரை தேடி அவரையே ஆசிரியிச்சு நீ இருக்கும்போது கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தந்திருக்கிறாரு. இனிமேலும் நீங்க உங்க கைகளை தளர விடாதபடி இனிமேலும் நீங்க தொடர்ந்து கர்த்தருக்கு உண்மையா நீங்க ஜீவிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். பிற்காலத்துல அவன் அநேக வருஷங்கள் கழித்து அவன் கர்த்தரை விட்டு விலகி போய் சில காரியங்களை செய்ததாக நாங்கள் வாசிக்கிறோம். ஆனாலும் அவன் மேக்சிமம் அவனுக்கு ராஜ்யபாரத்தின் 3/4 வருஷங்களிலும் அவன் கர்த்தரை மீதியாக உண்மை முழு மனதோடு ஆராதித்து கர்த்தருக்கு பயந்து நடந்தான். அவன் தேசத்தை கர்த்தருக்கு நேராக திருப்பினான். அநேக மாடுகளை பலியிட்டு அதுக்கப்புறம் கர்த்தருக்கு நன்றி சொன்னான். அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம கர்த்தர் யாருன்னு நம்ம அறிஞ்சிட்ட பிறகு அவருடைய பலத்துல நம்மளை ஆசிரியிக்கணும். செகண்ட் திங், நமக்கு கூட உள்ள எல்லாரையும் கர்த்தரை ஆசிரியிக்க, அவரை யாருன்று அவர் யாரு, அவர் அற்புதத்தின் தேவன், அவர் அதிசயத்தின் தேவன், நம்மளை ரட்சிக்க வல்லமையுள்ள ஒருவர் அவரே அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்டார், அவர் மாத்திரமே ரட்சகர் என்பதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவன் தேசத்தை என்ன செய்தான், கர்த்தருக்கு நேராக திருப்பினான். அதுபோல நம்முடைய ஜீவிதத்திலும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள், நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய கூட வேலை செய்கிறவர்கள், அவர்களுக்கெல்லாம் என்னென்ன சான்ஸ் கிடைக்க கர்த்தர் ஒரு வழிகளை ஓப்பனிங் அப்படியே திறந்து தருவார். அந்த டைம்ல நம்ம எந்த சமயத்துல கர்த்தர் நமக்கு ஒரு சான்ஸ் தந்தாலும் அதை நம்ம உதாசீனப்படுத்தாதபடி அவருடைய மகத்துவத்தை குறித்து அவருடைய ரட்சிப்பை குறித்து ஜனங்களுக்கு சொல்லி அநேகரை கர்த்தருக்கு நேராக திருப்பணும். அடுத்தது, எந்த நேரம் அவன் ஆடு மாடுகளை பலியிட்டு கர்த்தரை முழு இருதயத்தோடு என்ன செய்தான், ஆராதித்தான். அந்த கொள்ளை கிடைத்தல் நிறைய ஆடு மாடுகள்லாம் கிடைத்தது. இதுல போட்டிருந்து 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல போட்டிருக்கு, தங்கள் கொள்ளையிட்டு ஓட்டி கொண்டு வந்தவைகளில் அந்நாளிலே 700 மாடுகளையும் 7000 ஆடுகளையும் கர்த்தருக்கு பலியிட்டு அப்படின்னு அவன் ஒரு திரளான ஒரு கூட்டத்தை கர்த்தருக்கு பலியிடுகிறார். அப்ப எப்பொழுது என்ன செய்யணும்னா, கர்த்தரை ஆராதிச்சு துதிச்சுட்டே இருக்கணும். நம்முடைய உதடின் கனியாகிய ஸ்தோத்திர பலி அவர் என்ன செய்யறாரு, அவர் ஏற்றுக்கொள்கிறார், விரும்புகிறார். இருதயம் உண்மையா இருக்கணும், அவரையே ஆசிரியக்கணும், அவருடைய ரட்சிப்பின் மேலே நம்பிக்கையா இருக்கணும். நம்மளை சுற்றி இருக்கிறவருடைய எல்லாரையும் கர்த்தருக்கு நேரா நடத்தணும். இரண்டாவது, அவரை எப்பொழுதும் துதிக்கணும், அவரை ஆராதிக்கணும். அந்த ஆராதனை என்பது ஒரு பயங்கர பலமாகும், பயங்கர பலமும் சக்தியும் நமக்கு. அப்படி நம்ம எப்போ அவரை ஆராதிச்சு இருக்கணும். அதுக்கப்புறம் அவன் என்ன செய்யறான்னா, கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் தேடினான். வைராக்கியமாக அவன் கர்த்தர் மேல ஆசிரியம் வைத்து அவரை தேடினான். அதுபோல நம்ம வைராக்கியமாக நம்முடைய ஜீவனுள்ள காலம் எல்லாம் அந்த லோகத்துல கர்த்தருக்குன்னு ஜீவிக்கணும். அவரை அல்லாத நமக்கு வேற ஒரு ரட்சிப்பு இல்லை இந்த உலகத்துல. அதனால ஒவ்வொரு நாளும் அவரை தேடி அவரை ஆசிரியத்து நம்முடைய ஜீவனுள்ள காலமெல்லாம் கர்த்தருக்கு சாட்சியா ஜீவிக்கணும்.
நம்மளோட மகத்துவங்களை நம்ம எப்போ கர்த்தருடைய மகத்துவங்களை நம்ம அடிக்கடி நம்ம தியானிக்கணும். கர்த்தருடைய மகத்துவங்களை, நம்மளோட மைட்டி காட், அது யார், நம்மளோட காட் யார்? அவர் ஒரு மைட்டி காட், அவர் மைட்டி பவர் உள்ளவர், அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகை செய்கிற தெய்வம், மாட்சிமை பொருந்தி அவருடைய மகத்துவம். ஒவ்வொரு காரியங்களும் நம்ம பார்க்கும்போது, ஈவன் நம்மளே நம்ம பார்க்கும்போது, நம்மளை சுற்றிலும் பார்க்கும்போது, ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தருடைய மகத்துவத்தை நமக்கு என்ன செய்கிறது? வானம் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துறது, ஆகாய் விரிவு, அவருடைய கரத்தின் கிரியைகள் அறிவு, இப்படி ஒவ்வொரு காரியங்களும் அவருடைய மகிமை வெளிப்படுத்துகிறது. நமக்கு அந்த மகத்துவத்தை நம்ம தியானிச்சு நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும். ஒரு சாதாரண ஒரு செடியை நம்ம பூவை பார்க்கும்போது, ஆண்டவரே, அந்த வசனம் நமக்கு உடனே ஞாபகம் வரணும். அதுக்கு தான் இரவும் போல கர்த்தருடைய வசனத்திலே நம்ம தியானமா இருக்கும்போது கர்த்தரை என்ன செய்வது? ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு வசனத்தை நமக்கு டக்குனு மனசுல கொண்டு போடுவார், வெளிப்படுத்துவார். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், வயலிலே புஷ்பங்கள் பூக்களை கவனித்து காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தருடைய மகத்துவம் அவ்வளவு வெளிப்படும். அதை கர்த்தர் நமக்கு உணர்த்துவார். இப்படி நம்மளோட ஜீவிதத்தில் ஒவ்வொரு நாளும் அவரை தியானித்து அவரில் ஆசிரியத்து அவரை மேன்மைப்படுத்தி அவரை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்தில் இன்னும் அதிகமாய் போகணும். நம்ம நடந்து போகிற பாதை நித்திய ஜீவனுக்கு நேரான ஒரு பாதை. நம்ம சாதாரண ஒரு ஜீவிதம் இல்லை. ஒரு ஜீவிதம் இந்த உலகத்தில் நம்ம ஜனித்தோம், வாழ்ந்தோம், மறிப்போம், அப்படி இல்லை. நமக்கு ஒரு பிரத்யாசை உள்ள ஜீவிதம். ஏசு கிறிஸ்து நம்மளோட அவரோட ரத்தத்தை நமக்கு சிந்தி அவரோட ரத்தத்தால் நம்மளை மீட்டு கொண்டார். நம்ம போறது ஒரு வில்டர்னஸ், ஒரு பாலைவனத்துல நம்ம நடந்து போறோம். இந்த வில்டர்னஸ்ல நம்ம எங்க போறோம்? இதுல நடந்து நம்மளோட நித்திய ஜீவன், இயேசு நமக்கு வைத்திருக்க நித்திய ஜீவனுக்குள்ளே நம்ம கடந்து போறோம். அதனால நம்ம உறப்பும் தைரியம் உள்ளவர்களாய், பலன் உள்ளவர்களாய் நம்ம முன்னேறி போகணும். இந்த நம்மளோட ஜீவிதத்திலும் அந்த மைட்டி பவரை நம்ம மைட்டி பவர் நம்மளோட ஜீவிதத்தில் ஒர்க் பண்ணோம். அநேக நேரங்களில் நமக்கு தெரியாத சாகச்சரியங்கள், நமக்கு முடியாத சாகச்சரியங்கள், கர்த்தாவே எனக்கு ஒன்றுமே தெரியாது, நெக்ஸ்ட் ஸ்டெப் எனக்கு தெரியாது, என்னை நீங்கள் நடத்துங்க ஏசப்பா, என்னோட ஜீவன், என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்மா, என்னுடைய சரீரம் எல்லாமே என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு என்று ஒரு பாட்டை நம்ம பாடுவோம்ல. அப்போ எனக்கு உயிர், எனக்கு ஜீவன், என் சரீரம், என் ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாமே எனக்கு கர்த்தர் எனக்கு தந்தது. இந்த நம்மளோட தேவன் நமக்கு தந்தது. அந்த எல்லாம் அவருக்கு தான் நம்ம திருப்பி கொடுக்கணும். நம்ம we are accountable to God. நம்ம கர்த்தருக்கு தான் நம்ம அக்கௌண்டபிள், மனுஷருக்கு அக்கௌண்டபிள் இல்லை. ஓகே, உலகத்திலே இருக்கிற சமயங்களே நமக்கு அக்கௌண்டபிள் காரியங்கள் உண்டு. ஆனாலும் நம்முடைய முழு ஜீவிதம் கர்த்தருக்கு தான் அக்கௌண்டபிள். அப்படி உள்ள தேவனுடைய மைட்டினஸை நம்ம எப்பவும் ஆராய்ந்து அவரை துதிக்கணும். நம்முடைய ஜீவிதத்தில் அவர் ஒர்க் பண்றாரு. கர்த்தர் நம்முடைய ஜீவிதத்தில் மைட்டி காரியங்களை செய்து அவர் இடைபடுகிறார். God is working in our life. எல்லா காரியங்களும் ஏது சாகச்சங்களும் அவர் நம்மளோட ஜீவிதத்தில் ஒர்க் பண்றார். அதனால ஒன்றை குறித்தும் கவலைப்படாதபடி, ஆண்டவரே, ஏது சாகச்சங்கள் கர்த்தாவே, யாருக்கும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க நம்ம கூப்பிடும்போது அவர் இறங்கி வருவார். அவர் 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 நமக்கு ஃபாதர், அப்படித்தானே? நம்ம ஒரு சின்ன பிள்ளை இந்த ஃபாதர்கிட்ட போய் கேட்கும்போது ஃபாதர் அப்படியே இறங்கி அவங்க பிள்ளைங்களுக்கு எவ்வளோதான் சின்ன பிள்ளைங்க இல்லை பெரிய பிள்ளைங்களான பிறகும் எவ்வளோதான் பிள்ளைங்க நமக்கு இன்னும் எதிராக கீழ்ப்படியாமல் இருந்தால் கூட, பேசாமல் இருந்தால் கூட, ஃபாதருக்கு லவ், ஒரு மதருக்கு லவ் அவங்கள மன்னிக்கிற லவ். அதனால எந்த சாகச்சரியங்களும் என்ன செய்வாங்க? அவருக்கு உதவி செய்ய ஓடி. அப்படி உள்ள தெய்வம் நம்மட தெய்வம். அதனால அப்பா பிதாவே கூப்பிடப்படுகிற ஒரு புத்திர சுவீகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதனால ஏது சாகச்சரியம் நம்ம முழு உண்மையோடு முழு மனதோடு நாம் ஒரு இடத்துல கேட்கலாம். நமக்கு முன்னால் இருக்கிற எந்த பர்வதானங்களும், இந்த எத்தியோப்பியா ராஜாவை போல ஒரு பெரிய சேனை நமக்கு எதிராக வந்தாலும் கர்த்தர் என்ன செய்வார்? அதை முறியடிப்பார். அதனால நம்ம கலங்க வேண்டாம், அவர்களை கர்த்தர் கலங்கடிப்பார். காரணம் இயேசு இரத்தத்தால் அவர் நம்ம மீட்டு கொண்டு, அதோடு கூட நம்மளோட வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளும் அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த பாட்டு தான் நம்ம இன்னைக்கு பாடி நம்ம கர்த்தரை துதிச்சோம். அந்த பாட்டின் ஒரு அடியை ஒரு தடவை கூட நம்ம என்ன செய்யறோம்? பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். முழு மனதோடு அவருடைய நாமத்தை மகத்துவப்படுத்துவோம். பலன் உள்ளவன், பலனற்றவன், கர்த்தாவே கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். பலனுள்ளவன், பலனற்றவன், பலனுள்ளவன், பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம்.
ஹalleluya. ஒரு கர்த்தர் நம்ம ஒரே ஆசீர்வதிப்பார் இந்த வசனங்களால். ஒரு